Hi friends, this is Ramnath. MTF Margin Trading Facility அப்படின்னா என்ன, அதுக்குண்டான நல்ல சாதகங்கள் பாதகங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நிச்சயம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மானிட்டைஸ் பண்ணாதனால நடுவில் ஆடு அது இது அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MTF இந்த எழுத்துக்களுக்கான அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். எம் மார்ஜின். மார்ஜின்னா என்ன? நம்ம ஃபுல்லாக முழு தொகையும் கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கொடுத்துட்டு முழு பலனையும் அனுபவிப்பது தான் மார்ஜின் தொகை அப்படிங்கிறது. கரெக்டாக? அடுத்தது ட்ரேடிங். சார் நான் ட்ரேடரா? நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எனக்கு எதுக்கு இந்த MTF அப்படின்னா, முதல்ல ட்ரேடர்னா யார், இன்வெஸ்டர்னா யாருன்னு ஒரு சின்ன விளக்கம் டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வாரன் பஃபட் ட்ரேடர், அவர் இன்வெஸ்டர். நீங்கள் ஏதோ ஒரு பங்கு வாங்கி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட டைரக்டர் யார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார், அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறாங்க, அது எந்தெந்த கண்ட்ரியில் விற்கிறாங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அவங்களோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளவு, அவங்களோட காம்படிட்டர் யாராவது புதுசாக வந்திருக்காங்களா, இந்த டீட்டெயிலெலாம் டக்குன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சுதுன்னால் நீங்கள் இன்வெஸ்டர். அப்போ சார் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் விற்றுருவேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேடர் தான். விலையை மட்டும் பார்த்து டிசைட் பண்ணுறீங்கனாலே நீங்கள் ட்ரேடர் தான் சார். நீங்கள் 4 வருஷம் வச்சுருந்தாலும் சரி, 40 வருஷம் வச்சுருந்தாலும் சரி, டைம் பீரியட் மேட்டர் கிடையாது. ஸோ நீங்களும் ட்ரேடர் தான். அடுத்தது ஃபெசிலிட்டின்னு என்ன அர்த்தம்? வசதி, அவ்வளோதான் இல்லையா? அப்போ MTF அப்படிங்கிறது யார் யாருக்கு பயன்படும், இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த மார்ஜினை யார் கொடுக்குறா அப்படின்னா, லீடிங் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிளைண்ட்ஸுக்காக கொடுக்குறாங்க. அதாவது அவங்க தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அவங்க ஒரு இத்தனை மடங்கு நாங்கள் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயே, அதாவது உங்கள் புரோக்கர் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டாக் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்டாக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் Nifty 50 ஸ்டாக்ஸு, F&Oவில் இருக்கிற ஸ்டாக்கு, Nifty 500 ஸ்டாக்ஸ்லேயே மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான நல்ல நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே புரோக்கரே உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதனால இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னாக்க, நிறைய பேர் எதுக்காக டே ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் இது 5x லிவரேஜ் கொடுக்குறாங்க, நான் 10,000 ரூபா போட்டால் அவங்க ஒரு 40,000 ரூபாய் லிவரேஜ் கொடுப்பாங்க, நான் 50,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி விற்கும் போது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் இந்த டே ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்துக்கு இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த MTFன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணி தோக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இழக்கணும்னு அவசியமே கிடையாது. அதாவது ஈக்விட்டி ஸ்டாக் வாங்கிட்டு புரோக்கர் ஃபண்டிங் வாங்கிட்டு நீங்கள் டெலிவரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இந்த MTF அப்படிங்கிறது. அந்த 80% அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, 80%ஓ 60% ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் மாறும், அதை நான் சொல்கிறேன். அதை அவங்க பிளட்ஜ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் கோல்டு பிளட்ஜ் பண்ணி வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி கோல்டு வாங்குறதுக்கே யாராவது கடன் கொடுத்தா எப்படி இருக்கும்? டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குல்ல, ஏன்னா MTF யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால அவங்களும் பார்ட்னர் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் விற்க முடியாது, உங்களுக்கு தெரியாமல் அவங்க விற்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த DTPI முதல்ல நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் MTFங்கிறதே உங்களுக்கு ஃபெசிலிட்டி எனேபிள் ஆகும். DTPI அப்படின்னா என்னன்னா, டிமேட் டெபிட் பிளட்ஜிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது டிமேட்டில், உங்கள் டிமேட்டில் இருக்கிற ஸ்டாக்கை புரோக்கர் விற்று கொள்ளலாம் என நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். ஏன்னா 80% ஃபண்டு அவங்களோடது. அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், ஜீரோதா. ஏன்னா நான் ஜீரோதாவில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இதே லிஸ்ட்டு நிச்சயமாக எல்லா புரோக்கரும் வச்சுருப்பாங்க, இதே தான் எல்லாருக்குமே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி வரும். இப்போ அந்த ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அது கம்பெனி சிம்பிள் இது. ஓகே, இதுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் ஆஃப் லிவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒன்றுக்கும் மாறும், டெஃபினட்டாக மாறும். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறும். இப்போது நிஃப்டிக்கு வரேன், நிஃப்டி பீஸ். இப்போ நிஃப்டின்னு டைப் பண்ணுங்க. இப்போ நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கனாலே கீழே நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா கால்குலேட்டர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து நிஃப்டி பீஸ் வாங்குறதா பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க.
இப்போ இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை இப்போ நான் எடுக்கிற டேட் வந்து 13ஆம் தேதி ஜூலை 2025 சண்டே. ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்குன்னு பார்த்தா 283 ரூபாய் சில்லறை இருக்கு. ஒரு கால்குலேஷன் பர்பஸுக்காக ரவுண்டா 280ன்னு போடுவோம். 280 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க, ரேட் போட்டு வச்சு 280 உங்களுக்கு பாட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு எத்தனை யூனிட் வாங்க முடியும்? அதை யூனிட்னா ஷேர், இது பீஸுங்கிறதுனால யூனிட்னு சொல்றேன். எவ்வளோ ஷேர் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா 35 ஷேர் வாங்கலாம். இப்போ கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 35 ஷேர் வாங்கலாம். ஆனால் இந்த எம்டிஎஃப் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி வாங்கினா இதே 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி, இங்கே 35 தான் வந்திருக்கணும் நியாயமாக. நார்மலாக போட்டால் இந்த மாதிரி போட்டால் 35ன்னு வரும். ஆனால் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி வாங்கினால் எவ்வளோ குவான்டிட்டி இதே காசுக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னால் 178, அதாவது 5 மடங்கு நமக்கு கூட கிடைக்கும். 35 ஷேர் வாங்குற இடத்துல 178 ஷேர், 178 யூனிட் வாங்க முடியும். இதுதான் எம்டிஎஃப்ல இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட். இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எவ்வளவு நாள் வச்சிருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, அடுத்து இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ எம்டிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு அதுக்கு வாங்க, கூகுளில் டைப் பண்ணுங்க வரும். உங்கள் புரோக்கரோட பேர் போட்டு அந்த புரோக்கர் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். இதுக்கு என்ன லிவரேஜ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5x, அதாவது 5 மடங்கு அப்படின்னு பேர். இப்போ அமௌண்ட் இன்வெஸ்டட் 10,000 போட்டிருக்கேன். அடுத்து இப்போ முக்கியமான விஷயம், எவ்வளவு நாளைக்கு நம்ம இதை ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கால்குலேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் 30 டேஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இதில் மேக்ஸிமம் கால்குலேஷனே பார்த்தீங்கன்னா 40 டேஸ் தான் இவங்க கால்குலேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் 40 டேஸ் தான் வச்சுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, அது உங்கள் புரோக்கர்ட்ட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 365 டேஸ் டெஃபினட்டாக அலௌடு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டிக்கும் நிஃப்டி பீஸ்க்கு ஏறினா என்ன சார் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டி எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுனா நிஃப்டி பீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது இறங்குதுன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 30 நாளில் டோட்டலாக 3% இண்டெக்ஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பீஸும் அதே 3% தானே ஏறும் ஆப்வியஸ்லி, கரெக்டா? அப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கோம்? 178 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கோம்னு பார்த்தாச்சு, கரெக்டா? இப்போ அதுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? 10,000 ரூபாய்க்கு 3%னா எவ்வளோ கிடைக்கும்? 300 ரூபா தான் கிடைக்கணும் நியாயமாக. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி வரும்? 35 குவான்டிட்டி தான் வரும், கரெக்டா? அதுக்கு 30 நாள் வச்சிருந்தா ஹோல்ட் பண்ணால் 3% ப்ராஃபிட் வந்திருக்கும் எம்டிஎஃப் இல்லைன்னால். இப்போ எம்டிஎஃப் லிவரேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா, அந்த 300 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 860 ருபீஸ் கிடைக்கிறது. அதாவது 8% நமக்கு கிடைக்கும். 3% ஏறினதுக்கு 8.6% கிடைக்கும். இல்லை சார் நமக்கு 9%ல கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த லெஃப்டில் வாங்க. இது என்னன்னா ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன கணக்குனால் இந்த இருக்குல்ல, அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் 0.04 பர் டே. 0.4 கிடையாது, 0.04. 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 40 ரூபாய் ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். இது மாறிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த 30 நாள் இருக்கிறத 40 நாள் ஆக்குறேன் பாருங்க, ஏறிச்சா? வெறும் 10 நாள் அப்படின்னு திருப்புறேன், இங்கே வெறும் 10 நாள் ஆக்கினாக்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே வெறும் 160 ஆகிடும். ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்தது. இது நீங்கள் 3 நாள் வச்சுருந்தாலும் சரி 40 நாள் வச்சுருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்க எக்ஸ்பென்சஸ் மாறாது. ஏன்னா புரோக்கரேஜ் சார்ஜஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டீடைல்ஸ் எஸ்டிடி, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கவர்மெண்ட் போடுறது. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 3 ரூபாய். அடுத்து ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ், அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி. இதெல்லாம் வெறும் 40 ரூபாய். அது போக புரோக்கரேஜ் வெறும் 40 ரூபாய் தான். வாங்க 20 விற்க 20, 40 ரூபா தான் புரோக்கரேஜ். ஆனால் இந்த சார்ஜஸ் எல்லாம் வரும். இது இல்லாம இவங்க சில இதை மென்ஷன் பண்ணல. என்னன்னா பிளட்ஜிங்க்கு 30 ரூபாய், திருப்பி அன்பிளட்ஜிங்க்கு 30 ரூபாய். ஆக மொத்தம் இந்த இதெல்லாம் கூட்டிட்டு இன்னொரு 60 ரூபாய் சேர்த்தீங்கன்னா தான் இது வரும், கரெக்டா? இங்க 140-51 மட்டும் போட்டிருக்காங்க இல்லையா? ஆனா பிளட்ஜிங் சார்ஜஸ் பிளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஓகே, அது அவங்க போடல, ஆனா அதுவும் சேர்ந்து தான் இருக்கணும். பிளஸ் அப்போ ஓவரால் ப்ராஃபிட் பிளஸ் இது ரெண்டும் கழிச்சு தான் இந்த இடத்துல வந்திருக்கு.
இது நெட் ப்ராஃபிட். இது வெறும் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது, நெட் ப்ராஃபிட். இந்த 2 செலவும் போக மிச்சம் இருக்கிறது தான் இது. கரெக்டா? அப்ப நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குது? 10 டேஸ்லயே 3% வந்துருச்சுனால் 1180 ரூபா கிடைக்கும். ஏன்னா இங்க எக்ஸ்பென்சஸ் குறையுது. இங்க இதே இது 30 நாள்ல வருது அப்படின்னால் இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கூடும், இங்க 480 ஆயிடும். அப்ப பர்சன்டேஜ் குறையும், இங்க லாபம் குறையும். இதே 3% 40 நாள்ல வருது அப்படின்னால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் கம்மியாகும். ஆனா எப்படினாலும் 3 to 4 மடங்கு நம்மளுடைய முதலீட்டுக்கு குவான்டிட்டி கூட கிடைக்குது. அதுதான் விஷயம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 டேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 40 டேஸுக்கு 7%ங்கிறது நல்ல ரிட்டர்னா இல்லையா? சூப்பர் சார், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போல இருக்கு, இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. இதுல என்னன்னா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்தாதான் இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த எம்டிஎஃப்ல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பக்காவா இருக்கணும். அப்போ ப்ரைஸ் அனாலிசிஸில் நீங்கள் கில்லியாக இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். விஷயம் தெரியாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்னு வாங்கிட்டு இது இறங்க ஆரம்பிச்சதுனால் அப்படியே நீங்கள் மார்ஜின் ஃபண்டிங் கட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் கட்டணும். ஏன்னா 80% அவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க. கரெக்டாக 80%, 80%, 60%, ஓகேயா? இப்போது நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, 1100 ரூபா போகும்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அது ஒரு வாரம் 10 நாளில் 900 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னால் புரோக்கர் அந்த பொசிஷனை கட் பண்ணிடுவாங்க. இப்போது அந்த டிடிபிஐ பின்னை எனேபிள் பண்ணாதான் இந்த எம்டிஎஃப் பெனிஃபிட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அது எதுக்காக அந்த பின் வாங்குறாங்க? உங்களை கேட்கணும்னு அவசியமே கிடையாது, பொசிஷனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் அந்த டிடிபிஐ பின்னு வாங்குறது. அதுக்கு தான் உங்கள் அனுமதி இல்லாமல் டக்குன்னு ஸ்டாக்கை விற்று அவங்களுடைய கேபிட்டலை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த டிடிபிஐ பின்னு வாங்குறாங்க. ஓகே சார், அப்போ விற்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னால் 10% இறங்குது இல்லையா, அதுக்கு அவங்க லிவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாக்குக்கும் சேர்த்து இறங்குற அளவுக்கு அதை தான் எம்டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் டு மார்க்கெட் அப்படின்ட்டு. 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதாவது எம்டிஎஃப் பெனிஃபிட் சேர்த்து. ஓகே, ஏன்னா அது ஃபண்டிங் தானே வாங்குறீங்க, நீங்கள் டோட்டல் குவான்டிட்டிக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஸோ ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க 1000 ரூபாய் விலைக்கு, அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபாய் ஆச்சு. அப்போ அது 900 ருபீஸுக்கு வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் ஷார்ட் ஃபால் வரும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு அது 999 வரும்போதே உங்களுக்கு மார்ஜின் அலர்ட் வர ஆரம்பிச்சிடும் புரோக்கர்ட்டேருந்து. சார் உங்கள் அக்கௌண்ட் கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மார்ஜின் கால் வரும். அப்போ நீங்கள் 10,000 ரூபாய் எவ்வளோ இறங்குதோ இறங்க உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னால் முதல்லையே சர்ப்ளஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 10%, 15% லிக்விட் கேஷாக உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னால் இந்த மார்ஜின் கால் வந்துக்கிட்டே இருக்காது. அதை தவிர அப்படியெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்களாக ஒரு அனலைஸ் பண்ணி இவ்வளோ ஏறும்னு நினச்சி வாங்கிட்டு அது இறங்க ஆரம்பிச்சதுனால் மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இப்போ இது வரைக்கும் எம்டிஎஃப் அப்படின்னா என்ன, அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அதனால் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக நல்ல விஷயமா சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுச்சுன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் போகிறதுனால எனக்கு ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.